அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். வெரி குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, தமிழ் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா டெஸ்ட் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரீஸோட இம்பார்ட்டன்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் படி கேள்விகள் எல்லாமே எந்த மாதிரி அமையன்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அந்த அவுட்லுக் இருந்தால் தான் தெரிஞ்சால் தான் பார்த்தோம்னாக்கா, நீங்கள் அதுக்கேற்ற போல் உங்களை தயார்படுத்திக்க முடியும். சரிங்களா? சிலபஸ் படி இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. இந்த டாபிக்லேருந்து கேள்விகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இனிமேலும் கொஞ்சம் அதிகமாக போனாக்கா என்ன மாதிரி கேட்கலான்ற ஒரு ஐடியா பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணும்போது தான் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே நிறைய படிச்சிருவோம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ணிவிடுவோம், ஒரு சோம்பேறித்தனம் பட்டுருவோம். ஓகேங்களா? அதுக்காக தான் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போதுலேருந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா தமிழை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போகிறோம், மனப்பாடம் பண்ண போகிறதில்ல, பயிற்சி தான் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னாக்கா, இதே போல் தமிழுக்கு எப்படி நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் பண்ணுறோமோ அதே போல் ஜிகேக்கு பார்த்தோம்னாக்கா டாப் 8 லெசன்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகேங்களா? லைன் பை லைனாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அண்டு அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா ஓவரால் அந்த பாடத்தை படித்த ஒரு ஃபுல்ஃபில் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல படிக்கிறதுக்கு. சில பேர் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் என்ன படிக்கிறதுனே தெரியாமல் படிச்சுன்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா கடந்த முறை பண்ண தப்பை சரி செய்யாமல் அவங்களுக்கு ஒரு தெளிவான இது இருக்காது. படிக்கணும்னு ஒரு பயம் வந்துடும். இப்போயே எக்ஸாம் வரப்போகுது தான், எக்ஸாம் இன்னும் வரல, எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கடகடன்னு படிப்பாங்க. ஆனால் எங்கே படிக்கணும், போன முறை நம்ம என்ன தப்பு பண்ணன்றதை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த முறை கண்டிப்பாக சரி செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸாமில் போஸ்டிங் நீங்கள் வாங்கிடணும். எக்ஸாமில் போஸ்டிங் வாங்குறது தான் மேட்ரு. ஓகே, அதுக்கேற்ற போல் நம்ம தயார்படுத்திக்கணும். சரி, இப்போ டெஸ்ட் நம்பர் 5ல் நம்ம போகலாம். தமிழ் டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. அதாவது தமிழ் கலை சொற்கள்ன்ற டாப்பிக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்றால்க்கா ஆப்ஷன் டி வன பாதுகாவலர். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னாக்கா வன பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, செகண்ட் ஒன்றும் பாருங்கள், கலை சொற்கள் தான். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாக்கா மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா? அவேர்னஸ்னாக்கா விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம். ரிஃபார்ம்னாக்கா சீர்திருத்தம். கதை பாடலுக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது கட்டபொம்மு கதை பாடல்ன்ற தமிழ் பாடத்தில் வந்து இந்த கதை பாடல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாக்கா மொழிபெயர்ப்பு அப்படின்றது சரியான விடை. ஓகே, தேர்ட் ஒன் போகலாம் பாருங்கள். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, பாரதியின் பாடல்கள் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்குமே விளங்குமா. அப்போ என்னது, அந்த ஓமை விளக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்ட்டு வெளிப்படைத்தன்மை. நம்ம எல்லாருமே நினச்சின்னு உள்ளங்கைக்குள்ளே நம்ம தூணு நெல்லிக்கனி வைக்கிறது மறைக்கிற மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சரிங்களா? இது நிறைய முறை கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அது டிஎன்பிஎஸ்சியில். இந்த சென்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த ஓமைக்கேற்ற பொருள் என்னன்னாக்கா வெளிப்படைத்தன்மை தான் சரி. ஓகே, அடுத்தது பாருங்க, ஓமையின் பொருள். அதுவும் இந்த டாப்பிக்கும் அதே தான். உடலும் உயிரும் போல இணை பிரியாமை என்பது சரியான விடை. 4க்கு ஆப்ஷன் பி. உடலும் உயிரும், நம்ம உடலில் உயிர் எல்லாம் என்னது, அது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். சேர்ந்து இருந்தால் தான் பார்த்தோம்னாக்கா அது என்னது, உயிருள்ள மனிதன், உயிருள்ள ஒரு விலங்குகள். ஓகேங்களா? அப்போ வந்து இணை பிரியாமை என்பது இதற்கு சரியான விடை. இப்போ எளிதில் மனதில் பதிதல், அதுக்கு என்ன சொல்லுவோம், பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவோம். கிணறு வெற்ற பூதம் கிளம்பியது போல ஓமை வந்து எதிர்பாராத நிகழ்வுக்கு பொருந்தும். ஓகே, பயனற்ற நிகழ்வுனாக்கா ஆற்றில் கரைத்த பெருங்காயம் போல, அது போல் சொல்லுவோம்ல, அது எல்லாமே பார்க்கலாம். அந்த ஓமை வந்து இந்த பயனற்ற நிகழ்வுக்கு பொருந்தும். சரி, இப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னாக்கா, இப்போ உடலும் உயிரும் போல
அப்படின்னு இருக்கா. இதுக்கு ஆன்சர் வந்து இணைப்பிரியாமை. அடுத்தது 3 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், அந்த ஆப்ஷன் ஏ பாருங்க, எளிதில் மனதில் பதிதல். அப்போ இதுக்கு என்ன ஓமை வரும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி என்ன பண்ணிடணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இப்போது இந்த டாபிக் படிக்கும் போது நீங்கள் ஒரு பேஜில் போட்டு வச்சிடணும். ஒரு நோட் தமிழ் இலக்கணத்துக்கு தனியாக ஒரு நோட் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஓமை அப்படின்ற ஒரு டாபிக் போட்டு ஒரு 4-5 பேஜ் விட்டு வச்சுருங்க. இது போல் கொஸ்டின்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக அங்கே என்னென்னலாம் படிக்கணுமோ ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸ் இல்லாமல் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ், இப்போ நீங்கள் எங்கேயாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாக்கா அங்கே புதுசாக ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, இது எல்லாமே நீங்கள் எங்கே இன்க்ளூட் பண்ணோன்னாக்கா அந்த பேஜில் எடுத்துன்னு வந்து வச்சிடணும். அப்படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 பை 1 இப்போயும் நீங்கள் பண்ணின்னு வரணும். ஃபுல் ரிவிஷன் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் ஃபுல் ரிவிஷன் பண்ணாமலாம் யாரும் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக போகாதீங்க, சரிங்களா. லாஸ்ட் வரையும் படிச்சுன்னு மட்டுமே எக்ஸாம் போகிறது பயனற்ற செயல் தான். படிப்பும் முக்கியம், அதே சமயம் அதை திருப்புதலும் ரொம்ப ரொம்ப அவசியம்தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிவிஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட சக்ஸஸ்க்கு ரிவிஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறோம் அதில் தான் உங்களோட கவுண்ட் இருக்கணும். நம்ம ரிவிஷன் பண்ணுவோமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ரிவிஷன் வேறு பண்ணணுமா, அதான் நம்ம படிச்சுக்கினே வரமே, டெஸ்ட் போட்டுனே வரமே, நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்குது, அந்த டாப்பிக்கே இருக்கக்கூடாது, சரிங்களா. இப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கணும், அங்கே எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு மறந்து போயிடணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும் ப்ளஸ் ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம டெஸ்ட்டில் என்ன பண்ணணும், அதை வெளிப்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப நம்ம கிட்ட வரும். சரி, ஓகே. 5th கொஸ்டின் போகலாம் பாருங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஓமைக்கு ஏற்ற பொருள் என்னன்னாக்கா ஒற்றுமையின்மை. இப்போ நெல்லிக்காய் மூட்டையிலேருந்து நெல்லிக்காயை கொட்டினோம்னா என்ன ஆகாது, சலன்னு அப்படியே போயிடும், வேஸ்ட்டு தான் அது மண்ணில் பட்ட பிறகு. அப்போ என்ன ஆயிடுனாக்கா ஒற்றுமையின்மை. எல்லாமே ஒன்றா ஒரே குவியலாக இருக்குமா நீங்கள் கொட்டும் போது, இருக்காது, அப்படியே பறந்து அது ஓடி போயிடும். அதுக்கு தான் அது ஒற்றுமையின்மைன்ற பொருள் வந்து இங்கே சரியாக இருக்குது. எல்லாமே ஓமையிலிருந்து கேட்ட கேள்விகள் தான். மடை திறந்த வெள்ளம் போல, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போலனாக்கா தடையின்றி மிகுதியாக. ஓகேங்களா. இப்போ ஒரு அணை திறக்கும் போது என்ன ஆகுது, அந்த டேம் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி அடிச்சுக்கின்னு வேகமாக போயிடுது பாருங்கள், எந்த ஒரு தடையும் இல்லாமல். அதுபோல் தான் தடையின்றி மிகுதியாகன்றது சரியான விடை. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7. இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. வினை என்ற சொல்லோட பொருள் என்ன? வினைனாக்கா செயல் என்ற பொருள் உண்டு. வினைச்சொல் பார்த்தோம் பார்த்தீங்களா, வினைச்சொல்னாக்கா செயலை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு நம்ம பார்த்தோம் இலக்கணத்தில். கிளாஸ் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இரு வினைகளோட பொருள். பணிந்து பணித்து அப்படின்ற 2 வினைகளோட பொருளை நாம் கண்டுபிடிக்கணும். பணிந்துனாக்கா சென்டென்ஸாகவே கொடுத்துட்டாங்க. கயல் ஆப்ஷன் ஏ பாருங்கள். கயல்விழி பணித்ததால் பணிந்து படித்தாள். அப்படி இல்லை, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பணிந்து தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆசிரியர் பணிந்து கூறினார் கயல்விழி பணித்து படித்தாள். சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆகலை. கயல்விழி பணித்து படித்ததால். பணித்து அப்படின்னா என்னது சொல்லுங்கள், பணிந்துனா என்ன? பணிந்துனாக்கா நாம் பணிந்து போகிறது, சரிங்களா. ஒருத்தருக்கு நாம் பணிந்து அதாவது அவங்க மேலே உள்ள ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மேலே உள்ள ஒரு, இப்போது நம்ம ஒரு ஆசிரியருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும் பார்த்தீங்களா, ஒருத்தர் மேலே உள்ள மரியாதையின் காரணமாக நம்ம பணிந்து போகிறது தான் பணிந்துன்றாங்க. பணித்துனாக்கா ஆசிரியர் வந்து நம்மளுக்கு கட்டளை இடுவார் பார்த்தீங்களா, இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மளுக்கு கட்டளை இடக்கூடிய ஒரு தோரணையில் வருது. ஓகே, இங்கே பணிந்துனாக்கா ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தால், இதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா கயல்விழி பணித்து ஆசிரியர் படிக்க முடியாது. ஓகேங்களா. இங்கே ஆசிரியர் தான் யார், கட்டளை இடக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஆசிரியர், மாணவர் வந்து பணிந்து படிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் மாணவர். அப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி பாருங்கள். கயல்விழி பணித்து படித்ததால், கயல்விழி வந்து ஆர்டராக்கா ஆசிரியர் பண்ணிடுறாரா, அது கரெக்டாக இருக்காது. அப்போ ஆப்ஷன் டி பார்த்தோம்னா இதுக்கு சரியாக இருக்கும். ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஓகேங்களா. அப்போ 7க்கு வந்து ஆப்ஷன் டின்றது சரியான விடை. பணிந்து பணித்துன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பணிகிறது யார், பணிக்கிறது யார் அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ட். ஆசிரியர் வந்து கட்டளையிடக்கூடிய இடத்துல இருப்பார், மாணவர் வந்து அதை கேட்டு நடக்கக்கூடிய இடத்துல இருப்பார். இங்கேயும் பாருங்கள், 8வது கேள்வி.
சரியான தொடர்களை தேர்க. பணிந்து மற்றும் பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். ஒரு கட்சியோட தலைவர் தான் பார்த்தோன்னா கட்டளை இடக்கூடிய இடத்துல இருப்பார். தொண்டர் வந்து தலைவரோட சொல்ல செயல்படுத்த அவர் செயல்பாடில் ஈடுபடுவார். அப்போ ஒன்று சரிதான். தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான்ட்டு சரி. செகண்ட் ஒன் பாருங்க. தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான்ட்டு தவறு. ஓகேங்களா. தலைவர் தொண்டன் கட்டளையிறது தலைவர் வந்து பணிந்து அவர் வந்து பணியோடு செய்கிறாருனாக்கா அது தவறான ஒரு சென்டென்ஸ். ஓகே. தேர்ட் ஒன். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். சரிதான். ஓகே. ஃபோர்த் ஒன் தப்பு தான். அப்போ 1ம் 3ம் சரின்றது இதற்கான சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 8க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1ம் 3ம் சரி. ஓகே. அடுத்தது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ. ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள். பொருந்தல. பி. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. சரிதான். மக்கள் அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால். அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடைய மக்கள். அப்போ CDE பார்த்தோம்னா பொருந்தலை. பி பார்த்தோம்னா கரெக்டான ஒரு சென்டென்ஸாக பொருந்தது. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா இதற்கான சரியான விடை தான். அப்போ 9க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி சரியான விடை. ஓகே. 10 பார்த்தோம்னாக்கா அகர வரிசைப்படுத்தி தொடரை தேர்வு செய்க. பெண்கள், பாரதம், புதுமை. இங்கே பார்த்தோம்னாக்கா உயிர் எழுத்தே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லாமே பா வரிசை எழுத்துக்கள். பா பா, பி பி, பூ பூ, பே பே, பை. இந்த ஆர்டர் தெரிஞ்சோம்னாக்கா நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பழங்கள். சரி. செகண்ட் பார்த்தோன்னா பா பாரதம். அடுத்தது பார்த்தோன்னா பியில் எதுவுமே இல்லை, சின்ன வார்த்தையில். பிதாமகன் அப்படின்னு இருந்தாக்கா அதை தான் வந்திருக்கும். பி அப்போ பீலின்றது இங்கே வரும். அடுத்தது அப்புறம் பூ புதுமை மற்றும் பூமி. பெப்பே பெண்கள் மற்றும் பேருந்து. அப்புறம் பையன். ஓகேங்களா. அப்போ 10க்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இங்கேயும் சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. கா வரிசை. கா கி கி கு கு கே கே தெரிஞ்சாக்கா நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடல் வந்துடும். சரிங்களா. அப்புறம் கால எதுவும் இல்லை. கி எதுவும் இல்லை. கூ இருக்குது, குருவி. அப்புறம் குக்கு கே இருக்குது, கேணி. அப்புறம் கோலம் இருக்குது. ஓகேங்களா. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். கடல் இருக்குது. அடுத்தது குருவி. கு கோ. ஓகே. ஆப்ஷன் சி பார்த்தோன்னா இதற்கு சரியான விடை. 11க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது கொடு எனும் வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் அறிக. வினையாளனையும் பெயர்னா என்னது? அந்த வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிப்பது தான் வினையாளனின் பெயர். அப்போ இங்கே பார்த்தோன்னா மற்ற எல்லா ஆப்ஷன் பாருங்கள். கொடுத்து சென்றான். கொடுத்துன்றது பார்த்தோன்னா வினையெச்சம். கொடுத்தது வினைமுற்று. கொடுத்தல் தொழிற்பெயர். ஆப்ஷன் சி பார்த்தோன்னா கொடுத்தோர். கொடுத்தோர்னாக்கா யாரை குறிக்கிறது? நிறைய பேர் கொடுக்குறாங்கப்பா அப்படின்ற போல் பன்மையில் தான் குறிக்குது. ஆனால் கொடுத்தவங்கள தான் குறிக்குது. அப்போ வந்து வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிப்பது தான் வினையாளனையும் பெயர். அப்போ 12க்கு ஆப்ஷன் சின்றது சரியான விடை. ஓகேங்களா. கொடு அப்படின்றது என்னது? வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல் வந்து எப்படி வரும்? வேர்ச்சொல்லானது ஒரு கட்டளை சொல்லாகவே வரும். வினை சொல்லோட பகுதி தான் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல். மேலும் வேர்ச்சொல்லானது எப்போதும் பெயர் சொல்லாக அமையாது. ஓகேங்களா. வேர்ச்சொல்லுன்றதையும் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிட்டோம். 12க்கு பார்த்தோம்னாக்கா ஆன்சர் சி தான் வந்து சரியான விடை. அடுத்த பாருங்க. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு அப்படின்றது வேர்ச்சொல். வினைமுற்று பார்த்தோன்னாக்கா பேசினான், அந்த வினை முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து அது வினைமுற்று. பேசிய என்பது பெயரெச்சம். பேசுதல் ஆப்ஷன் சி பார்த்தோன்னா தொழிற்பெயர். பேசி அப்படின்னாக்கா வினையெச்சம். இதை நான் ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருந்தேன், பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும். இப்போ பெயரெச்சம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். பையன் அப்படின்ற வார்த்தையை என்னவா சேர்க்கணும்? நீங்கள் அந்த பகுதிக்கு பின்னாடி நீங்கள் சேர்க்கணும். இப்போ பேசிய பையன் அப்படின்னு போட்டோம்னாக்கா அது செட் ஆச்சுனாக்கா அது பெயரெச்சம்.
சென்றான் அப்படின்ற வார்த்தையை வந்து வினையெச்சத்துக்கு சேர்த்து பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேசி சென்றான் கரெக்டாக பொருந்துதா? அப்போ அது வந்து வினையெச்சம். இப்போ பேசியே சென்றான் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுமா? ஆவாது. ஓகேங்களா? அதுக்கு தான் ஆ விகுதி வந்தாக்கா அது என்னது? பெயரெச்சத்துலேயும் வரும். அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. 14 கான் எனும் வேர்ச்சொல்லோட பதம் அறிக அப்படின்னு கேட்டான். நம்ம உடனே கண்டுபிடிக்கும், என்னது பதம் அறிகன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்ட்டு. இப்போ கான் என்ற வேர்ச்சொல்லேருந்து நம்ம பெயரெச்சமோ வினையெச்சமோ இப்படி எதனா கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ கண்டேன் அப்படின்னாக்கா ஒரு வினைமுற்று வரும். மற்றதெல்லாம் பாருங்க, உண்டேன், பார்ப்பேன், கற்பேன், இதுக்கு பொருத்தமில்லாதது இருக்குது. இதுவே காணல் அப்படின்னாக்கா தொழிற்பெயரில் அது வந்திருக்கும். அப்போ அது இப்போ இந்த கான் அதுக்கு சம்மந்தம் இல்லாதது பார்த்தோன்னா மற்ற மூணுமே இருக்குது. ஆப்ஷன் பி பார்த்தோம்னாக்கா கண்டேன் அப்படின்றது மட்டும் இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது 14க்கு ஆப்ஷன் பி தான் சரி. கான் என்ற வேர்ச்சொல்லோட பதம் வந்து கண்டேன் அப்படின்றது மட்டும் சரியான விடை. அடுத்து பார்த்தோம்னாக்கா 15 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. சப்போஸ் நம்ம பார்க்குறது வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம ரிவிஷன் பண்ணுறோம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே ரிவிஷன் பண்ணலாம் சார் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? விரை மற்றும் விரை இந்த வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை ஃபஸ்ட் பார்த்தோம்னாக்கா விரை வச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விதையை தான் வந்து நம்ம விரைன்றோம். இந்த 3 சுழி விரை பார்த்தோம்னாக்கா மரத்தல். மரத்தல்ல சின்ன ரா வருது, இடையின ரா. ஓகே, இது நம்ம இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு முறை பார்த்துக்கோம். இந்த மரத்தல்னு பார்த்தோம்னாக்கா மறந்து போகிறத குறிக்கும். இது வந்து இந்த கால் மறந்து போகுதுன்னு சொல்லும் பார்த்தல, கால் விரைச்சி போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த விரை இது. ஓகே, அப்போ சரிதான். 15க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி. இந்த விரை இடையின ரைக்கு வந்து விதையை குறிக்கிறது, வல்லின ரை விரைக்கு வந்து மரத்தலை குறிக்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விளை, விழை. விளைனாக்கா விளைச்சலை உண்டாக்குதல், பயிரை விளைவிச்சு உண்டாக்குறோமா, அப்போ உண்டாக்குதல். விழைனாக்கா விரும்பு. இதெல்லாம் சொற்பொருளே நிறைய முறை கேட்ட கொஸ்டின் இது, விளை மற்றும் விழை. ஓகேங்களா? இதே நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அந்த இடம் வரும்போதுனாக்கா, இது போல் இலக்கணம் ஓரியன்டான டாபிக் இல்லாத பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டது. இப்போது இலக்கணம் ரிலேட்டடான அதிகமான கேள்விகள் வரதுனால கண்டிப்பாக இந்த கேள்விகள் எல்லாமே டைரெக்டாகவே பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, விளை ஃபஸ்ட்டு விளை பார்த்தோன்னா உண்டாக்குதல். இந்த விழை பார்த்தோம்னாக்கா விரும்புன்றது சரியான விடை. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் அந்த இல்லு வராது. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால், மணிமேகலை தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால், இது எல்லாமே பார்த்தோன்னா மயங்கொலியிலையும் இது பொருந்தும், சந்திப்பிழையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும், எங்கே இக்கு இச்செல்லாம் கரெக்டாக வருதுன்ட்டு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி தான் பார்த்தோம்னாக்கா இதற்கு சரியான விடை. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால், மணிப்பல்லவத்தீவில் என்ன இருக்கும்? ஒரு புத்த பீடிகை இருக்கும், அதை காக்கக்கூடிய தெய்வம் தீவத்திலகை. ஓகே, இதெல்லாமே நீங்கள் மணிமேகலை என்ற டாப்பிக்கில் படிச்சிருப்போம். மணிமேகலை இயற்றியவர் யார்? மணிமேகலை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்பட்டது இதுதான், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 18 நாட்டிக்கல் மைல்னாக்கா கடல் மைல். இது நம்ம ரெகுலராக எல்லா கொஸ்டினையும் நம்ம பார்த்துன்னு வரோம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் 19 பார்த்தோன்னா க்ராப்னாக்கா செதுக்கி. ஓகேங்களா? க்ராப்னாக்கா செதுக்கி. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை க்ராப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து செதுக்கி அப்படின்ட்டு தமிழில் நாம் கொடுக்குறோம். உளவினாக்கா ப்ரௌசர், உரைனாக்கா ஃபோல்டர், இது எல்லாமே வரும். ஓகே, ஏவிக்கும் நம்ம பார்த்துக்கலாம். 19 பார்த்தோம்னாக்கா செதுக்கி. அடுத்தது கேள்வி நம்பர் 20 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லோட எதிர்ச்சொல் பார்த்தோம்னாக்கா மறைந்த. உதித்தனாக்கா மறைந்த. அடுத்தது 21
உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. அப்போ இங்கே இருக்கிறதுல எது உருவகம் இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். முகமதி, மதி போன்ற முகம். ஓகேங்களா, மதினா என்னது? நிலவு. நிலவு போன்ற முகத்தை தான் உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அது உருவகம் தான். முகமலர், மலர் போன்ற முகம். தாமரை போன்ற முகம், முகத்தாமரை. முகமன், இது மட்டும் பொருந்தலை. அப்போது 21க்கு பார்த்தீங்கன்னா சி மட்டும் உருவகம் கிடையாது. மற்ற 3மே பார்த்தீங்கன்னா உருவகம் தான். இது பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பிலையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முகமதி அப்படின்றது இலக்கண குறிப்பு தருக்கனாக்கா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும்? அது உருவகம் அப்படின்ட்டு தெரியணும். ஓகே, அடுத்தது 22. அளபடை. பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. 2, 4 மட்டும் பொருந்தான். அளபடை பார்த்தோன்னாக்கா உயிரளபடை, ஒற்றளபடைன்னு 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு அளபடைனா என்னது? ஒரு எழுத்தானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அளபடைன்னு சொல்லுவோம். அளபடைனாக்கா நீண்டு ஒலித்தல்னு பொருள்படும். அளபடை 2 வகையை நம்ம பிரிப்போம், உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை. இந்த உயிரளபடையை பார்த்தோன்னா 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, ஓகேங்களா, இல்லது அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, இசை நிறை அளபடைனும். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோன்னா சொல்லிசை அளபடை, தேர்ட் ஒன் வந்து இன்னிசை அளபடை அப்படின்ட்டு செய்யுளிசை அளபடையை 3 வகைப்படும். ஓகே, இது எல்லாமே நம்ம கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எழுத்து இலக்கணம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே சொல்லியிருப்பேன் நான், உயிர் எழுத்து மெய் எழுத்து பார்க்கும்போது. ஓகே, இப்போ இதில் பாருங்க, படுவும் அப்படின்றது பார்த்தோன்னா இன்னிசை அளபடையான்றான். உம்முன்றது வருது. தழி, அந்த ஈ வந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிசை அளபடைன்ட்டு. வாழ்க்கை 2 இழு வருது, ஒற்றளபடைக்கு வருதான்ட்டு இல்லை. தருவும் வருது, தருவும் செய்யுளிசை அளபடை. அப்போ 1, 2, 4 மற்றும் சரி. இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான இதுவும் நான் இந்த அளபடை நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா, கண்டிப்பாக அளபடையிலேருந்து கேள்விகள் வரும். ஓகே, நம்ம அளபடை வந்து கிளாஸ் பார்க்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிற போல் நான் சொல்லித்தரேன். அடுத்தது சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. இரவலர், புறவலர், ஈதல், உறவினர், எளிது, ஏற்றல், அந்நியர், அரிது. அந்நியர்னாக்கா உறவினர்னு வரணும், எளிதுனாக்கா அரிது. அப்போ இரவலர்னாக்கா என்னது? ஒருத்தங்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாங்க. புறவலர்னாக்கா கொடுக்குறாங்க. அப்போது இது 2மே சரியான எதிர்ச்சொல்லாக இருக்கும். 23க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சேர்த்து எழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி, எல்லாருமே இச்சு போட்டு எழுதிடுவாங்க ஆத்தி சூடின்ட்டு, ஓகேங்களா. ஆனால் என்ன இருக்குது பாருங்க, ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்தி சூடி தான் சரியான விடையாம். 24க்கு ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. எல்லாருமே நிறைய பேர் இந்த கொஸ்டினை தப்பு பண்ணியிருப்பாங்க. இச்சு போட்டு ஆத்திச்சூடி அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்தி சூடின்னு தான் இங்கே புணருது. 24க்கு ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. ஆடுக்கு நான் சொல்லுவோம் ஆட்டு மந்தை, ஓகேங்களா. ஆடுக்கு ஆட்டு மந்தை தான். அப்போ 25க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சேர்த்து எழுதல். எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க அப்படின்னு தான் சரி, ரோ தான் வரும், எதிரொலிக்க. அப்போ 26க்கு ஆப்ஷன் சி சரியான விடை, எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. அடுத்தது 27. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது எதற்காக? பொருள் இலக்கணத்தில் பார்ப்போம்ல, வாகைப்பூ எதற்காக சொல்கிறாங்க, உழிஞ்சை பூ எதற்காக, அதுபோல் கரந்தை பூ எதற்குனாக்கா ஆணிரைகளை மீட்டல், ஓகேங்களா. கரந்தை பூவை மக்கள் சூடி செல்வது வந்து கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்டு வருவதற்காக போகக்கூடிய மக்கள் என்ன சூடின்னு போவாங்க? கரந்தை பூவை சூடி கொண்டு போகிறார்கள். ஆணிரைகளை மீட்டல், ஓகேங்களா. 27க்கு ஆப்ஷன் பி. இப்போ நம்ம இது எல்லாமே இந்த மற்ற ஆப்ஷனையும் பார்த்துக்கணும். பகைவர் நாட்டை கைப்பற்றும் போது நம்ம என்ன இது பண்ணுவோம்? வாகை பூவை சூடுவோம். அதுபோல் ஆணிரைகளை கவர போகும்போது என்ன பூ சூடுவாங்க? பகைவரை எதிர்த்து போரிடல்னா என்ன? அதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த பூ என்ன, அதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது 28. கூற்று காரணம் சரியா தவறா? பந்து உருண்டது என்பது தன்வினை. பந்து வந்து யாரும் உருட்டல, அதுவாக உருண்டது, தன்வினைன்றது சரிதான். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். 2மே சரிதான். இது 9th தமிழ் புக்கில் இருக்கும் இந்த இலக்கணத்தில்.
இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதே கேள்வியே கேட்டாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இலக்கணத்தில் வந்து இது போல் தேரி ஓரியன்டான கேள்விகள் வரும்ன்ட்டு. இப்போ வேர்ச்சொல், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்க்கும்போது வேர்ச்சொல்லை நான் ஒரு கேள்வி பார்க்கும்போது வேர்ச்சொல் பற்றி சொல்லியிருந்தேன். வேர்ச்சொல் என்பது கட்டளை சொல்லாகவே அமையும். மேலும் வேர்ச்சொல்லானது வினை சொல்லோட பகுதியாக அமையும். வேர் சொல்லானது என்னவா இருக்காது, பெயர் சொல்லாக அமையாது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது போல தான் பார்த்தீங்கன்னா இந்த தன்வினை பற்றின ஒரு சென்டென்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, கேள்வியாக கேட்டாங்க பாருங்க. கூட்டு காரணத்தில் வச்சு சரியா தவறான்னு கேட்பாங்க. ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு அப்போதுலேருந்தே சொன்னேன். வேர் சொல்கிற கிளாஸ் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன், இலக்கணத்தில் வந்து இப்போ கேள்விகள் அதிகமாக கேட்க போகிறதுனால பார்த்தோம்னாக்கா தேரி ஓரியன்டான கேள்விகளும் 1லேருந்து 2 கேள்விகள் வரையும் கேட்பாங்க. ஓகே, பந்து உருண்டது, இது தன்வினை தான். எழுவாய் ஒரு வினையை செய்தால், எழுவாய்னா என்னன்னாக்கா ஒரு வினையை யார் செய்கிறதோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எழுவாய் அப்படின்ட்டு சொல்லுவோம். செய்யக்கூடிய செயலை நம்ம பயனில்லைன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 28க்கு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது 29. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி தான். ஓகே, காரணம் பார்த்தோன்னா ஓப்பின் காரணமாக, ஓப்பனாக இங்கே மகிழ்ச்சியை குறிக்கும், ஓப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையாக கொல்லப்பட்டது. இரண்டுமே சரியான விடை தான். வலு அமைதினா என்னன்னாக்கா இலக்கணப்படி வலுதான், ஆனாலும் என்ன எடுத்துப்பாங்க, காரணம் கருதி அதை வலு அமைதியாக நாம் எடுத்துப்போம். இங்கே வந்து என் அம்மை வந்தால் அப்படின்ட்டு மாட்டை குறிக்குது. இப்போ ஒரு பசுமாடு வருதுனாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். இப்போ பசுமாடு பார்த்தோன்னாக்கா அக்ரிணை பொருள் தான், அதை வந்து நம்ம உயர்திணையாக கருதி சொல்கிறதுனால இங்கே அது திணை வலுவமைதியாக வருது. எதன் காரணமாகனா மகிழ்ச்சியின் காரணமாக இது என்ன பண்ண, நம்ம இந்த அக்ரிணையை உயர்திணையாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அது திணை வலுவமைதி என்பது சரிதான். என் அம்மை வந்தால் என்பது திணை வலுவமைதி. இதில் இந்த கேள்விக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குது, இதே டைரெக்டாக கேட்கலாம். அப்போ இது ரெண்டுமே சரியான கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். அப்போ 29க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி. ஓகே, 30. கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அப்படின்றாங்க. காரணம் என்னன்னாக்கா மருந்து என்பதே உணவின் நீட்சியாக உள்ளது தான். இரண்டுமே சரியான பொருத்தம் தான். அப்போ 30க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து பாருங்க, கீழ்காணும் பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்வு செய்க. ஈஸியாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் 4 மார்க் எடுத்துடலாம். அவங்களே அந்த பேரா கொடுத்துட போகிறாங்க, அந்த பேராவில் இருந்து தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஆன்சரும் பார்த்தா அந்த பேராவிலே தான் இருக்க போகுது. கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா போதும், படபடப்பு இல்லாமல் நிதானமாக அதுக்குன்னு அந்த பற்றியை உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இது எல்லாமே உங்களோட டைமை வந்து அங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமா டிஎன்பிசி நினைக்கிறாங்க. அவங்க உங்களோட டைமை என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ குயிக்காக அந்த பற்றியை படித்து அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வரீங்கன்னு தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸே. இப்போ இதில் ஒரு 8 லைன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இது ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்கனாக்கா முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோன்னா இந்த பாடத்தை இந்த பற்றியும் படிச்சிடணும், அந்த பத்தியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிச்சிடணும். என்னடா இது டிஎன்பிசி பாருப்பா எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, கொஸ்டினும் கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் இந்த பத்திக்குள்ளே தான் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பத்தியும் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து இவங்க எதுக்கு 4 கேள்வி கேட்குறாங்க, நம்ம யோசித்து பார்க்கணும். ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே, அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதாங்க. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ். ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் எல்லாமே எந்த டாபிக் எடுத்தாலுமே சூப்பராக படிப்பார், எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எது கேட்டாலும் டக்குன்னு சொல்லிவிடுவார். ஒருத்தர் பார்த்தோம்னாக்கா எது கேட்டாலும் யோசித்து பொறுமையாக தான் சொல்லுவார், ஆமாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பார். ஆனால் போஸ்டிங் யார் வாங்கியிருப்பாருன்னு பார்த்தாக்கா அந்த மந்தமாக இருக்கிறவர் போஸ்டிங் வாங்கிட்டு இருப்பார், ஏதோ ஒரு கம்மியான போஸ்டிங் தான் வாங்கியிருப்பார். சரிங்களா, இப்போது கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட போய் வாங்கியிருப்பார், ஏதோ ஒரு கோட்டாவில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருப்பார், ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், சக்ஸஸ் பண்ணிட்டு இருப்பார். இந்த எல்லாமே தெரிஞ்சவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டார். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மெத்தனை போக்கு தான், அந்த சரியான பயிற்சி இல்லாதது தான். இவர் பார்த்தோம்னாக்கா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த நேரத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், அங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த மந்தமாக இருந்தவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்னாக்கா
இதாண்டா வரான் அப்படின்னு போடுறா அப்படின்னு கரெக்டாக போட்டு இருப்பார். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது அங்கே யார் சக்ஸஸ் பண்ணுறா, கரெக்டாக யார் தன்னோட பிளான் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, இல்லை வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த கேள்விக்கு 100 மதிப்பெண் கேள்வினாக்கா 100 மதிப்பெண்ணை நம்ம எத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த கேள்வி உங்களுக்கு எப்படி மனப்பாடமாக பதியணுனாக்கா, தவறு பண்ணுங்கள். உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா, நீங்கள் பரவாயில்ல ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த முறை என்ன ஆகிடும் அந்த கேள்விக்கு, இந்த கேள்விக்கு நம்ம அன்றைக்கி தப்பாக ஆன்சர் பண்ணமேன்ட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த கேள்வி நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு அதோட மறக்கவே மறக்காது. எக்ஸாம்லேயும் அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, நினச்சிக்கின்னு ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். சரி, ஓகே. இந்த ஏரியா நான் படிச்சலாம் பாருங்கள். 1000 யானைகளை கலிங்கத்து பரணிலேருந்து கொடுத்துருக்காங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பதும் பரணி தான் என்பது பரணியின் இலக்கணம் தான். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவர்களுக்கிடையான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். பரணி இலக்கியம் பார்த்தோம்னாக்கா, எந்த நாடு தோல்வியுறுதோ அந்த நாட்டின் பெயரால் தான் பரணி பாடப்படும். இப்போ கலிங்கத்து பரணினாக்கா, கலிங்க நாடு என்னது, தோல்வி அடைந்த நாடு. அந்த தோல்வியுற்ற நாட்டின் பெயரில் பாடப்படக்கூடிய இலக்கியம் தான் பரணி இலக்கியம். ஓகே, போருக்குரிய தெய்வமாக கருதக்கூடிய கடவுள் பார்த்தோன்னா காளி தெய்வம் தான். பரணி இலக்கியங்களிலே மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி தான். போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்றான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டாரால் பாடப்பட்டது. இதுதான் இந்த பேரா. எல்லாமே கேள்வியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 1000 யானை, கொஸ்டின் நம்பர் 31. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடக்கூடிய இலக்கிய வகை எதுனாக்கா அது பரணி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 யானை போரில் வென்ற அரசனுக்காக பாடக்கூடிய இலக்கிய வகை பரணி. சரி. போருக்குரிய தெய்வம் காளி. அமர்னாக்கா போருன்ட்டு பொருள். சரிங்களா? இது இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆணை 1000 அமரிடை வென்ற, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சென்டென்ஸ். இதில் அமர் என்றால் சொற்பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அமர்னாக்கா போர். அப்படி நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே என்ன விஷயம் அந்த பொருந்துது அப்படின்ட்டு, இப்போ எல்லாமே இங்கே போர் பற்றி கொடுத்துருக்காங்களா, அப்போ போருன்றது இங்கே பொருந்துன்னு நம்ம வச்சிடலாம். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அமர்னாக்கா போரை குறிக்கிறது. 96 பிரித்து எழுதுக. 90 கூட்டல் 6 தான் 96. ஓகே, அடுத்தது 35. பரணி இலக்கியத்தை பாடியவர் ஜெயங்கொண்டார். சரி, 1 2 3 4 5 கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 36 பாருங்கள். சொற்பொருள். தூசு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. தூசுனாக்கா பட்டு, துகிர்னாக்கா பவளம், வெறுக்கை அப்படின்னாக்கா சீக்கு பார்த்தோம்னா செல்வம், நொடைனாக்கா விலை என பொருள்படும். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸ் தான். சொற்பொருள்களை பொறுத்துக. தூசுனாக்கா பட்டு. பட்டு புடவை வீட்லேயே பீரோவில் வச்சுருந்தா என்ன ஆகிடும், அது மேலே தூசு படிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பவளத்தை துகிர் உரிப்போம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். தூசுனாக்கா பட்டு, துகிர்னாக்கா பவளம், வெறுக்கைனாக்கா செல்வம், நொடைனாக்கா விலை. ஓகே, அடுத்தது 37. இதுவும் சொற்பொருள் தான். நேமி அப்படின்னாக்கா சக்கரம். நேமினாக்கா சக்கரம். தூவி அப்படின்னாக்கா தூவி. ஓகேங்களா? தூவி அப்படின்னாக்கா தூவி. சி விரிச்சி அப்படின்னாக்கா நற்சொல் கேட்டல், நற்சொல். விரிச்சினாக்கா நற்சொல். சுவல்னாக்கா தோல். இது எல்லாமே நிறைய முறை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இங்கே பொறுத்துக்களை கொடுத்துட்டாங்க. நேமி அப்படின்னாக்கா சக்கரம், தூவினாக்கா தூவி, விரிச்சினாக்கா நற்சொல், சுவல்னாக்கா தோல். அப்போ 37க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். ஒருமைப்பன்மை வருதுல்ல, அது ஒரு இனிய பாடல் தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். அப்போ 38க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்கள், 39.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் போய் சேர்க்க. குடி, தண்ணியை தான் நம்ம குடின்னு சொல்லுவோம். தோசை உண், கடலை மிட்டாய் தின், சோறு உண், இதெல்லாமே சாப்பிட்றது. தண்ணி மட்டும் குடின்னு கரெக்டாக பொருந்தும். 39க்கு ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது இதே தான். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்ற இடத்தில் தருக. மண்டா என்பது எந்த திராவிட மொழி? நடு திராவிட மொழி நமக்கு தெரியணும். ஓகே, மண்டா என்பது நடு திராவிட மொழின்றத நாம் எத்தனை மொழி சேர்க்கிறோம்? 40க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. அப்படி சொல்லும்போது அந்த ஆனால்ன்றது என்னது? கரெக்டாக அந்த இடத்துல பொருந்தது. அப்போ வந்து சரியான இணைப்பு சொல் பார்த்தோம்னாக்கா 41க்கு ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்தது பாருங்க, இதுவும் சரியான இணைப்பு சொல் தான். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் சொன்னார். அதற்கு நேதாஜி என்ன சொன்னாங்க? இந்த தமிழ் இனம்தான் என்ன பண்ணுறாரு? ஆங்கிலேயர்களை அழிக்கும் என பதில் கூறினார். அதற்குன்றது சரியாக இருக்குது. ஆகவே அதனால் அவ்வாறுன்றது இங்கே பொருந்தாது. அப்போ 42க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் டி தான் பார்த்தோம்னா சரியான விடை. அடுத்து பார்த்தோம்னா 43, பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அவன் வந்தான் என்பது இறந்த காலம்தான். அவள் வருகிறாள் என்பது நிகழ்காலத்தில் வரணும். அப்போ அது எதிர்காலம் இருக்குது, அது தப்பு. அது வந்ததுன்றது இறந்த காலத்தில் வரணும். நீ வந்தாய் அப்படின்றது என்னது? இறந்த காலம்தான். அப்போ இது எதுவுமே பொருந்தலை. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. அவன் வந்தான் என்பது இறந்த காலம் என்பது சரி. அடுத்தது, அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து அப்படின்ட்டாங்க. இப்போ ஆசிரியர் பாடத்தை நடத்துகிறார் அப்படின்னாக்கா அட் ப்ரெசன்ட் இப்போ அவர் நடத்தின்னு இருக்கிறார். அப்போ அது நிகழ்காலத்தை வரும். ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அப்படின்றது சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. டி பாருங்கள், நடத்தினார் என்பது இறந்த காலம். இப்போ இது கேள்வியில் இறந்த காலமாக மாற்றுகனாக்கா ஆசிரியர் நாளை பாடம் நடத்தினார் அப்படின்ட்டு வரும். நாளை நடத்தினார், நேற்று நடத்தினார் தான் வரும். நாளை நடத்துவார்னாக்கா அது எதிர்காலம். ஓகே, 44க்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. தேன் மணி பொருந்தாது. தேன் விளக்கு, தேன் விலங்கு, தேன் மழை தான் வந்து பொருந்தும். அப்போ 45க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ. பிழையான இணையை தேர்வு செய்க. நாகை பட்டினம் தான். உதகமண்டலம், பட்டுக்கோட்டை, இது எல்லாமே ஊர் பெயர்களோட மருவுன்ற இடத்துல வரும். செங்கல் பட்டுன்னு வந்தாக்க செங்கல்பட்டு சொல்கிறோம். அப்போ செங்கல்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதை வச்சு கேள்வி கேட்டுருக்காங்க. அப்போ 46க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி வந்து பொருந்தாத இணை அல்லது பிழையான இணை பார்த்தோம்னாக்கா 46. இது எல்லாமே ஊர் பெயர்களோட மருவு தான். 47, பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வுக. எங்கேருந்து வரீங்க அப்படின்றது பேச்சு வழக்கு. இதற்கான எழுத்து வழக்கு பார்த்தோன்னாக்கா எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்றது சரியான ஒரு சொற்றொடராக எழுத்து வழக்குக்கான சொற்றொடராக அமையும். ஓகேங்களா? எங்கேருந்து வரீங்க அப்படின்றது பேச்சு வழக்கு. நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒருத்தர் புதுசாக வராங்களா, அவங்களுக்கு கேட்போம் பார்த்தீங்களா, எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு. ஓகே, அதுபோல் தான் வந்து எங்கிருந்து வருகிறீர்கள்ன்ட்டு சரியான எழுத்து வழக்கு. அடுத்து பார்த்தோன்னா 48, பொருத்தமான நூலை தேர்வு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கியத்திலேருந்து இது வரும். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என குறிப்பிட்டவர் ஔவையார் கொன்றை வேந்தன் நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மருந்தே ஆயினும் விருந்தொடு உண். மன்னார்குடியோட ஊர் பெயரில் மருவை கண்டறிக. மண்ணை, ரெட்டசுழி மண்ணை. ஓகேங்களா? மன்னார்குடியோட ஊர் பெயரோட மருவு இப்போ மண்ணை என அழைக்கப்படுகிறது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதை தேர்க. பொக்கிஷம் அப்படின்னாக்கா செல்வம். சாஸ்தினாக்கா நம்ம பார்த்துருப்போம் மிகுதி. விஸ்தாரம்னாக்கா பெரும் பரப்புன்னு வரணும். சிங்காரம்னாக்கா அழகுன்னு வரணும். அப்போ இது எதுவுமே பொருந்தல. ஏ மட்டும் பார்த்தோன்னாக்கா சரியாக பொருந்தது. பொக்கிஷம்னாக்கா செல்வம் என்பது சரியாக பொருந்துகிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ் டெஸ்ட் சீரீஸில் 5வது டெஸ்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 50 கேள்விகளும் பார்த்தோம்னாக்கா இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் படி ஓவரால் எல்லாமே உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற போல தான் எல்லா கேள்விகளும் கேட்டிருப்பாங்க.
டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் சிலபஸ் படி தான் கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? அவங்க சிலபஸ் கொடுத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கேள்வியாக அங்கே அவங்க சூப்பராக மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போது இந்த இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் எல்லாமே இந்த போல் தான் வருமா அப்படின்ற விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த டாபிக்ஸை நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபுல்ஃபில்லும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நம்ம தமிழில் கண்டிப்பாக 95+ நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னாக்கா இந்த ப்ராக்டிஸை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்கள நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம்.